ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முல்லைப்பூ வச்சு கதம்பம் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கதம்பம் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் முல்லைப்பூ எடுத்துக்கோங்க. அடுத்து கோழிக்கொண்டை, அப்படி இல்லைனா குட்டி ரோஸ் எடுத்துக்கோங்க. கோழிக்கொண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட கலந்துக்கட்ட மறிக்கொழுந்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு மறிக்கொழுந்து மருன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு ஈஸியாக பூ கடைங்கள்லேயே கிடைக்கும். நம்மளுக்கு கொத்தமல்லி கட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டுக்காக கிடைக்கும். அதிலிருந்து நம்மளுக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம். அதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கிள்ளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பூ கட்டும்போது மடித்து வச்சு கட்ட முடியும். அடுத்து நம்ம பூ கட்ட ஆரம்பிச்சிடலாம். பூ கட்டுறதுக்காக நூலோட முதல் பக்கம் இந்த மாதிரி 3 பூவா எடுத்து வச்சுக்கலாம். பூ வந்துட்டு இது செடியிலேயே பறிச்ச பூங்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதே கடையில் வாங்குற முல்லைப்பூ வந்து நல்லா நீளமாக கொஞ்சம் பச்சை கலர் கலந்த மாதிரி இருக்கும். அதுவாக இருந்தால் 2 பூ வச்சமா கூட போதும். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 3 பூ வச்சுக்கிறேன். மேலே 3 பூ, கீழே 3 பூ வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுடலாம். அடுத்தடுத்து ஒரு 3 கண்ணி மட்டும் ஸ்லோவாக கட்டி காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா பூ கட்ட தெரியாதவங்களும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி மேலே 3 பூ, கீழே 3 பூ எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்றிட்டு நாட் போடுறது பாருங்கள். இந்த மாதிரி 2 விரலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரலில் இருக்கிற நூல் அப்படியே கீழ் பக்கமாக ஒரு சுற்றி 3 பூ இந்த மாதிரி பிரிச்சுட்டு நாட் போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக. அடுத்த கண்ணி ரொம்ப ஸ்லோவாக கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலே 3 பூ, கீழே 3 பூ வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்றிட்டு நாட் போடும்போது பாருங்கள், இந்த 2 விரலை நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி 2 விரலை மடிச்சுட்டு 2 விரலை இழுத்து பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு சுற்றி நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே ஒரு 10-15 கண்ணி கட்டிட்டு நம்ம கோழிக்கொண்டை கட்ட ஆரம்பிச்சிடலாம். கோழிக்கொண்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதே மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு இந்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு சுற்றி நார்மலாக நம்ம முல்லைப்பூ எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். கோழிக்கொண்டை வந்துட்டு கிள்ளும் போது கொஞ்சம் சின்னதாக கிள்ளிக்கங்க. ஏன்னா முல்லைப்பூ சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கோழிக்கொண்டையும் சின்னதாக இருக்கும்போது அதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கோழிக்கொண்டை கட்டிட்டு அது பக்கத்துலேயே ஒரு 3 கண்ணி இல்லைனா 4 கண்ணி முல்லைப்பூவே கட்டிக்கலாம். முல்லைப்பூ கட்டினதுக்கு அப்புறமா மறிக்கொழுந்து வச்சுக்கலாம். மறிக்கொழுந்து வைக்கும்போது ஒரு ரெட்டையா இல்லைன்னா 3ஆ மடித்து வச்சு கட்டுங்க. மறிக்கொழுந்து வந்து லாஸ்ட் அது தண்டு வரைக்குமே நல்லா வாசனையாக இருக்கும். எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் வச்சு கட்டலாம். இந்த மாதிரி மறிக்கொழுந்து வச்சு கட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நீளத்துக்கு முல்லைப்பூ வச்சு கட்டணும் இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு முல்லைப்பூ வச்சு கட்டிக்கலாம். நாம் இந்த மாதிரி கதம்பம் கட்டும்போதே நம்ம ஓரளவுக்கு தலைக்கு வைக்கக்கூடிய எல்லா பூக்களுமே, தலைக்கு வைக்கக்கூடியதாக இருக்கட்டும், அடுத்து சாமிக்கு வைக்கிற பூவாக இருந்தாலும் சரி, எல்லா பூக்களையுமே ஓரளவுக்கு கலந்து வச்சு கட்டிக்கலாம். மறிக்கொழுந்து வந்துட்டு ஒரு சில இடங்களில் கிடைக்காது. அதனால் நம்ம மறிக்கொழுந்துக்கு பதிலாக துளசி கூட வச்சு கட்டிக்கலாம். நம்ம கோழிக்கொண்டைக்கு பதிலாக குட்டி ரோஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய ரோஸோட இதழ்களையே ஒன்றா பறித்து கட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கூட நம்ம கட்டிக்கலாம். நம்மளுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பூ கட்டி முடிக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் நீளத்துக்கு முல்லைப்பூ, கொஞ்சம் மறிக்கொழுந்து, கொஞ்சம் தள்ளி கோழிக்கொண்டை, இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பூ கட்டுற மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. பூ கட்ட தெரியாதவங்க கூட நான் ஸ்டார்டிங்கில் 3 கண்ணி கட்டி காமிச்சு இல்லைங்களா, அதே மாதிரி வச்சு முல்லைப்பூவையே வச்சு கட்டும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே ஒரே நாளிலேயே கூட நம்ம கட்டி பழகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.